தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரிடம் குரல் மாதிரி சோதனை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரஃபீக் இணைப்பில் உள்ளார். ரஃபீக், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் வன்கொடுமை விவகாரம் குறித்து ஞானசேகரின் வழக்கு புலனாய்வு குழுவினர் இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நீதியரசர் சுப்பிரமணியன் தலைமையில் விசாரணை நடைபெற்றது. மேலும் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்க கோரி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மதியம் ஆஜர்படுத்தினர். மேலும் புலனாய்வு குழுவினர் தரப்பில் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க ஏற்கனவே 7 நாள் அவகாசம் கொடுத்திருந்த நிலையில் போலீசில் ஏற்கனவே அடைத்துள்ளனர். தற்போது மறுமுறை ஞானசேகரனை புலனாய்வு குழுவினர் போலீசார் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க தடவியல் நிபுணர் மற்றும் சைபர் குற்றப்பிரிவினர் குழுவினர் ஒன்றிணைந்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் கைதான ஞானசேகரன் செல்போன் மற்றும் செல்போனில் உள்ள குரல்கள் அவருடைய குரல் தானா என ஒத்துப்போகின்றதா என சரிபார்ப்பதற்கான நீதிமன்றம் காவலில் எடுத்து விசாரிக்க இன்று மனு அளித்தனர். மேலும் வரும் 6ஆம் தேதி அன்று புலனாய்வு குழுவினர் வரவேண்டிய 4ஆம் தேதியே வந்துவிட்டனர் என கூறப்படுகிறது. மேலும் தற்போது புலனாய்வு குழுவினருடைய மனுக்களை சரிபார்த்து முடிந்த பின் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நீதிபதி சுப்பிரமணியன் தலைமையில் மறு விசாரணை குறித்து நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க இன்று மாலைக்குள் அனுமதி இருந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் தாக்குதல் வழக்கில் கைதான ஞானசேகரின் வரும் 6ஆம் தேதி வரை குரல் மாதிரி பரிசோதனை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. மேலும் அதன் பிறகு குரல் மாதிரியான சோதனைகள் நடைபெற்ற பின் மறுபடியும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என நீதிபதி நீதியரசர் சுப்பிரமணியன் தலைமையில் ஒப்படைக்க உள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான குற்றவாளி ஞானசேகரிடம் குரல் மாதிரி சோதனை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரஃபீக்.